தாத்தா ஒரு பழைய கடிகாரத்தை சுருதி கூட்டுகிறாரு. தாத்தா அமைதியாக, இது ஓடலன்னு யார் சொன்னது அஜய்? இது நேரத்தை காட்டல, ஆனா வாழ்க்கையை காட்டுது. அஜய் வேகமாக கிண்டலாக, தாத்தா இந்த ஓடாத பழைய கடிகாரம் இன்னும் எதுக்கு? 1 ரூபாய்க்கு கூட விலை இருக்காது. ஸ்மார்ட் வாட்ச் வாங்கிக்கோங்களேன். தாத்தா மெல்ல சிரித்தபடி, நேற்று உன்னோட போன் சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆனப்போ என்ன பண்ணுவன்னு தெரியாம நீ பதற்றமா இருந்ததை நினைச்சுப்பாரு. சிறிய இடைவேளை. அஜய் சற்று மந்தமாக, அது எப்படி தாத்தா? தாத்தா உறுதியான ஞானமான குரலில், இந்த கடிகாரம் ஒரு நாளைக்கு 2 தடவை சரியான நேரத்தை காட்டும். மனுஷனும் அப்படிதான் அஜய். சில நேரம் நம்ம நின்னுடுவோம், மற்றவங்க வேஸ்ட்னு சொல்லுவாங்க. அஜய் சற்று மந்தமாக, அது எப்படி தாத்தா? தாத்தா உறுதியான ஞானமான குரலில், இந்த கடிகாரம் ஒரு நாளைக்கு 2 தடவை சரியான நேரத்தை காட்டும். மனுஷனும் அப்படிதான் அஜய். சில நேரம் நாம நின்னுடுவோம், மற்றவங்க வேஸ்ட்னு சொல்லுவாங்க. ஆனா உன்னோட இடத்துல உறுதியா நின்னா உனக்கான நேரம் வரும்போது நீயும் சரியானவனா தெரிவ. அஜய் புரிந்த குரலில், இப்போதான் புரியுது தாத்தா. சில பழைய பொருட்கள் புதுசா பாடம் சொல்லுது. தாத்தா மென்மையாக முடிவு செய்து, ஓடிக்கிட்டே இருக்கிறது மட்டும் வாழ்க்கை இல்லை தம்பி. சரியான நேரத்துக்காக பொறுமையா காத்திருக்கிறதும் ஒரு கலைதான்.